புழுங்கல் அரிசியை பயன்படுத்தி நல்ல சுவையான சாஃப்டான இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, 2 விதமான கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே பச்சரிசி மாவை பயன்படுத்தி கொழுக்கட்டை செய்து சாப்பிட்டோம்னா சூடாக சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஆனால் ஆறி போக போக அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பச்சரிசி மாவில் செய்த கொழுக்கட்டை சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காமல் இருக்கும். ஆனால் இது நீங்கள் புழுங்கல் அரிசியில் செய்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் உடம்புக்கும் ஒத்துக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். நான் இன்னைக்கு கப் மெஷர்மெண்ட்டில் சொல்கிறேன். அதே மாதிரியே நீங்கள் கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகள் அளந்துக்குங்க. அதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதாவது புழுங்கல் அரிசி, இட்லி அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். குண்டுமணி அரிசின்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட ரேஷன் அரிசி தான் இருக்குன்னா தாராளமாக புழுங்கல் அரிசி, ரேஷன் அரிசி பயன்படுத்திங்க, ரொம்ப அருமையாக வரும். இது சேர்த்துக்குங்க. இப்போ இதை ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணீரை வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் குறகுறப்பாக. அதாவது ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா கொழுக்கட்டை சாஃப்டாக வராது, மிருதுவாக வராது. கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் தான் அந்த கொழுக்கட்டை நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அங்கங்கே சின்ன சின்னதாக அந்த ரவை மாதிரி தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கங்க. மாவு ரொம்ப தண்ணி ஆகிடாமல் பார்த்துங்க, ஓரளவுக்கு திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவை 2ஆக பிரித்து வச்சுக்கலாம். ஒன்று கார கொழுக்கட்டை செய்யறதுக்கும், ஒன்று இனிப்பு கொழுக்கட்டை செய்யறதுக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாவு கார கொழுக்கட்டை செய்யறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இனிப்பு கொழுக்கட்டைக்கு மிக்சி ஜாரில் கொஞ்சம் மாவு இருக்குது. இப்போ இதில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா சரியாக 1 கப் அளவுக்கு இருக்குன்னா இந்த மாவில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இனிப்பு சுவை உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் முதல்ல நம்ம கார கொழுக்கட்டைக்கு பார்த்துடலாம். அதற்கு முதல்ல ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், சும்மா கம்மியாக சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம மாவு கொஞ்சமாக தான் வச்சுருக்கோம், அதனால தான். இப்போ இதில் கொஞ்சமாக உளுந்த பருப்பு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு வரமிளகா சேர்க்க பிடிக்கும் அப்படின்னா 2 காஞ்ச மிளகாவை உடச்சி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மாவு சேர்த்துடலாம். மாவு கொஞ்சம் தண்ணி ஆகிட்டாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. இது நம்ம அடுப்பில் இந்த மாதிரி வச்சு குக் பண்ணும்போது உங்களுக்கு அது ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வந்துடும், கெட்டியாகி வந்துடும். இப்போ ஒரு முறை நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்குங்க. நான் ஏற்கனவே மாவில் உப்பு சேர்த்துருக்கேன், நீங்கள் உப்பு சேர்க்கலன்னு நினச்சிடாதீங்க. இப்போ இதில் காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. உங்களுக்கு இந்த மாவு நல்லா ஒன்றோட ஒன்று கூடி நல்ல திக்காக மாறி வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி. இது அப்படியே எடுத்து எட்ட வச்சிடலாம். கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் எடுத்துக்கும். அடுத்ததை நம்ம இனிப்பு கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. கூடவே 1 டீஸ்பூன் பாசிப்பருப்பு. உங்களுக்கு பாசிப்பருப்பு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துல தவிர்த்துடலாம். அதுக்கு அடுத்ததாக ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த இனிப்பு கொழுக்கட்டை மாவு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா மாவு ஒன்றோட ஒன்று நல்லா உங்களுக்கு கூடி வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக கூடி வந்துருச்சு. இதையும் அப்படியே எடுத்து எட்ட வச்சிடலாம். இந்த மாவு கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே கொழுக்கட்டை பிடிச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அதனால் இப்போ இது மிதமான சூட்டில் இருக்குது. இப்போ நான் முதல்ல கார கொழுக்கட்டை பிடிக்கிறேன். ஜஸ்ட் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நம்ம ஜஸ்ட் இப்படி பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி கூட பிடி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு உருண்டை ஷேப் தான் பிடிக்கும் அப்படின்னா உருண்டையாக கூட உருட்டிக்கலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரியே இனிப்பு கொழுக்கட்டைக்கு பார்த்துடலாம். ஆனால் மாவு ஒரு தடவை இறக்கின பிறகு ஒரு தடவை அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கிங்க, ஒன்றோட நல்லா கூடி வரும். அதுக்கப்புறம் கொழுக்கட்டை பிடிச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டேன். அடுத்ததான் இடியாப்ப தட்டு இல்லை இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை நீங்கள் வச்சிடலாம். எப்பயும் போல் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இதையும் இப்போ இதில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். சரியாக ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு இது. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. வாசனையும் நல்லா இருக்குது. அந்த இனிப்பு கொழுக்கட்டை வாசனை, அந்த கார கொழுக்கட்டை வாசனை ரெண்டுமே அருமையாக வருது. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு நான் உடச்சியும் காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள்.
எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கு பாருங்க. இது ஆறினாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பச்சரிசி ஒத்துக்காதவங்க தாராளமாக இதை சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். குறைவான அரிசியிலே நம்ம 2 விதமான கொழுக்கட்டை சூப்பராக செஞ்சாச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.